வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் தினம் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம கத்திரிக்காய் தேங்காய் மிளகு வச்சு வரவெட் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு பச்சை கலர் உள்ள கத்திரிக்காய் எடுத்தாச்சு. நீங்கள் இந்த கிரேவி பண்ணுறீங்க அப்படின்னா டார்க் பபிள் கலரில் இருக்கும் இல்லைங்களா, அந்த கத்திரிக்காய் யூஸ் பண்ண வேண்டாம். இந்த க்ரீன் கலர் கத்திரிக்காய் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கிரேவி வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும், நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம 2 கத்திரிக்காய் எடுத்துருக்கோம். இதை வந்து நல்லா இந்த பூவில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண உடனே தண்ணியில் சேர்த்துக்கோங்க. தண்ணியில் சேர்த்துறாமல் விட்டுறாதீங்க, கருப்பாக போயிடும் கத்திரிக்காய். இது அப்படியே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் அளவு துருவன தேங்காய், சின்ன கப்பில் 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அது அப்படியே இருக்கட்டும். கடாய் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்து தாளிக்க கொஞ்சம் பெருங்காயத்தூள் 1 சிட்டிகை போதும். 4 பல்லு பூண்டு பொடுசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலை. இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம எண்ணெயில். கலந்ததுக்கப்புறமா 1 பெரிய வெங்காயம், ரொம்ப பொடுசாகவும் இல்லாமல் ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எண்ணெயில் நல்லா கலந்தாச்சு. வெங்காயம் வணங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு 1 தக்காளி அதுவும் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. நல்ல பழுத்த தக்காளியாக இருந்தால் கிரேவி நல்லா டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு. இப்போது அது தக்காளி வணங்கினதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு கட் பண்ணி வச்ச கத்திரிக்காவை உள்ளே சேர்த்துக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா குழஞ்சி வேகணும் அப்படிங்கிறது கிடையாது. ஜஸ்ட் ஒரு எண்ணெயில் பரட்டி விட்டோம் அப்படின்னாவே போதும். அதே எண்ணெயில் நம்ம இப்போ காயும் நல்லா பரட்டி விட்டுடலாம். நல்லா கலந்தாச்சு. கலந்ததுக்கப்புறம் கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு. 1/2 ஸ்பூன் வந்துட்டு மல்லித்தூள், 1 ஸ்பூன் வந்துட்டு குழம்பு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூனு அளவு வந்துட்டு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி இந்த மிளகாத்தூள் அதிகப்படுத்தவோ கம்மி பண்ணவோ சேர்த்துக்கோங்க. ஸோ நம்ம தேங்காய் அரைக்கையிலேயே நம்ம வந்துட்டு மிளகு சேர்த்துருக்கோம். ஸோ பார்த்துட்டு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த மசாலா வந்துட்டு நம்ம இப்போ கத்திரிக்காவில் நல்லா பரட்டியாச்சு. பரட்டினதுக்கப்புறமா கொஞ்சம் அதாவது ஒரு 1/2 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துட்டு இந்த கத்திரிக்காவை நல்லா நம்ம வேக விட்டுடலாம். அடுப்பை வந்து மிதமான தீயிலேருந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நல்ல தண்ணியும் கரெக்டாக இருக்குது, கத்திரிக்காவும் கொஞ்சம் குலைவாக வெந்திருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்னது போல் இந்த கிரேவி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து டார்க் பர்பிள் கலர் கத்திரிக்காய் யூஸ் பண்ண வேண்டாம், க்ரீன் கலர் கத்திரிக்காய் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் விழுது சேர்த்தாச்சு. கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுடலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு தேவையில்லை. கரெக்டாக ஒரு 3 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைங்க. அதுக்கப்புறம் ஓப்பனில் இந்த போல் மீடியம் லெவலில் வச்சிங்க அப்படின்னா கிரேவி கத்திரிக்காய் வந்து நல்ல குலைவாக வெந்திருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ இந்த கிரேவியில் கத்திரிக்காய் தெரியவே இல்லை பாருங்கள், நல்ல குலைவாக வெந்துருச்சு. அப்போ தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு. இப்போ அந்த தேங்காய் சோம்பு மிளகு அரைச்சதோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. நம்மளோட கிரேவி தயாராகிருச்சு. ஃபைனலாக வந்துட்டு மல்லி இலை நல்லா கட் பண்ணிட்டு மேலே தூவிக்கலாம். அவ்வளோதான், கத்திரிக்காய் கிரேவி வந்து சூப்பராக தயாராகிருச்சு. இது வந்துட்டு தயிர் சாதம், லெமன் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். வெள்ளை சாப்பாடோட ரசமோட சாப்பிடையில ரொம்ப சூப்பராக இருக்கும். குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். காய் இல்லையே கத்திரிக்காய் இருக்கா, டக்குன்னு செஞ்சிடலாம். வழக்கமாக செய்கிற சாம்பார் ரசம் அதை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கிரேவி ரெசிபி. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.